இப்போ உங்க வாழ்க்கை யார் கையில் இருக்குது? நரகமா பரலோகமா? உனக்கு அக்னி கடல் வேணுமா இல்ல கண்ணாடி கடல் வேணுமா? கண்ணாடி கடல்னா பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த அக்னி கடல் யாருக்கு கிடைக்கும்? அந்த கிஃப்ட் யாருக்கு கிடைக்கும்? இந்த அக்னி கடல் கிஃப்ட் யாருக்குமா கிடைக்கும்? சொல்லுங்க. பெயர் கிறிஸ்தவருக்கு என்ன பரிசு கிடைக்க போகுது? அக்னி கடல். உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு என்னது கிடைக்க போகுது? கண்ணாடி கடல். இப்ப நமக்கு என்ன கடல் வேணும்? என்ன கன்னியாகுமரி கடலே போதும் பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு கூட்டம் ஆண்டவர் ஆராதிக்குது. பெயரளவு கூட்டம், உண்மையான கூட்டம். நானும் ஆண்டவர் ஆராதிச்சுக்கிறேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் நியாய தீர்ப்பு நாளில் போய் என்ன காமிச்சு கொடுத்துடக்கூடாது பாரு ஆண்டவர்கிட்ட. எங்க பாஸ்டர் எல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லையன்ட்டு. அப்பா நீ கரெக்டாக போட்டு கொடுத்துருவாரு. இத்தனாம் தேதி எவ்வளோ தூரம் பேசியிருக்கிறான், நீ என்ன புலிவிட்டு அலையுத? அவன் தான் கரெக்டாக நியாய தீர்ப்பெல்லாம் குறித்து சொல்லியிருக்கிறானே, உன் சர்ச்சில் எல்லா உபதேசமும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கட்ட ஸ்கிரீன்ல பார்த்தா நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? அந்தர வாந்தர இந்தர எந்த அந்தர வாந்தர எந்தர இந்த. அப்படியே நம்ம சொர்க்கவாசல் சொர்க்க பூமிக்கலாம். ஹலோ, புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? நியாயம் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தேவனுடைய வருகை வந்தாலோ இல்ல அல்லது நம்முடைய மரணம் முன்ன வந்தாலோ, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து தான் ஆகும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சமாதானம் கிடைக்கும் போனா மரணத்தை குறித்து பேசுறாரு பார். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று முன்னாடி வந்து தான் ஆகணும். ஆமென். மரணம் வேண்டாம் பாஸ்டர், 70 தாண்டினாலே பாடுதான். சரி, அப்போ மரணமோ ஒன்று தேவனுடைய வருகையோ வருகிறது. இப்போ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். இந்த இரண்டுல தேவனுடைய வருகை அல்லது வருகை வராதுன்றதுல நம்மள மாதிரி கான்ஃபிடன்ட் யாரும் கிடையாது. அதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கிறோம். அதெல்லாம் இந்த காலத்துக்குள்ள இது வராது பாஸ்டர். வருகெல்லாம் அதெல்லாம் சாத்தியம் எனக்கு தெரிஞ்சு என் ஞானத்துக்கு இப்போ உள்ள, ஏன்னா அது தெரிஞ்சிட்டுனா தான் நம்ம நல்லாயிருவோம் பாருங்கல்ல. அந்த அந்த உணர்வு இருந்துட்டுனா தான் நம்ம சத்த காட்டாம போத்தி பாரு. மனைவி வந்தா கூட பரலோகம் நம்ம நினைச்சிட்டு போயிருவோமே, பரலோகம் அது வரட்டும், நீ வா போத்தி பார். ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை கண்டேன் மாலை மயங்கின நேரத்தில். என்ன எல்லாம் ஒரு மாதிரி பிரிது. நீதிமொழிகளை போட்டிருக்கலாமா? அப்படி போறவனை குறிச்சு என்ன சொல்லியிருக்காமா? அடிக்கப்படுகிற. நீ சொல்லுவ என்னதான் பார்த்தா, எனக்கு தான் என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா, ஐயோ உன்னை குறிச்சு பைபிள் சொல்லுது நீ அடிக்கப்படுகிற ஆடு. நீ சொல்லுவ மாப்பிள்ள யாரையாவது பார்த்து சிரிச்சாலா? என்ன பார்த்தானே சிரிச்சா. இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு பெருமை. ஸ்கூல் படிக்கும் போது இது ஒரு பெரிய பெருமை. யாரையாவது பார்த்துச்சு, அவ இங்க சிரிச்சிருப்பா, திருப்பி அங்க போய் இந்த பையன் இங்க சிரிச்சிருப்பா, அவன் அங்க போய் முக்கு திரும்பும் போது இன்னொருத்தரை பார்த்து சிரிச்சிருப்பா. இது பாவம் பாரு. இது காலம் புள்ளா என்னத்தானே சிரிச்சா, என்னத்தானே சிரிச்சா. அப்ப இவங்களை பார்த்து பைபிள் சொல்லுது அடிக்கப்படுகிற மாலை மயங்கிற நேரத்தில் சந்துக்கு ஓரமாய். இந்த சந்துல நிக்கிறதே ஒரு அழகு தெரியுமா முன்னாடிலாம். சரி பரவாயில்ல, அப்பாடா தூங்க நல்லா முழிச்சிருச்சு. அல்லேலூயா. என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்காகலாம். சரி, மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். அப்ப இன்னைக்கு மரணமோ அல்லது நியாய தீர்ப்பு வந்தா நீங்க எங்க போவீங்க? மைக்க கொடுப்பா சொல்லட்டும். யோசிக்க வேண்டாம், டக்குன்னு சொல்லலாம். அல்லேலூயா. கவனிங்க, இன்ட்ரோல் வருது. அப்போ இன்னைக்கு ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்தா நம்ம எங்க போவோம்? சரி, அது உங்க கூடயே இருக்கட்டும் அந்த ரகசியம். நானும் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு வருவேன், என்னையும் நிக்க வைப்பாரு. எங்க ஆண்டவர் பரவ சாட்சியை காணும் தேட வச்சிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, நம்ம இன்னைக்கு இந்த நிலைமை வந்தா நம்ம எங்க போவோம்? அப்போ பைபிள் ஆண்டவர் சொல்றாரு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எப்படிப்பட்டது நமக்கு தெரிந்த வசனம். டக்குனு வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
பக்கம் 268 பக்கம். உங்களுக்காக நான் பக்கம்லாம் எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டேன், சீக்கிரம் எடுக்கணுன்றதுனால. 268 பக்கம் புதிய ஏற்பாடு. அது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எபேசியர் 5:16. ஐயோ தப்பா சொல்லிட்டேனோ. 16 தான் சிஸ்டர். 16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்ற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தான்ப்பா. கவனிங்க. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குது? அக்கினி கடல். சுகபோகமா வாழ்ந்துகிறவங்க பெயர் கிறிஸ்தவர்கள். அப்ப இந்த உலகம் நாட்கள் பொல்லாததா இருக்குது. அதனால உன்னை நீ என்ன பண்ணிக்கோ, புரோஜனப்படுத்திக்கொள் அப்படின்றார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுங்க, புரோஜனப்படுத்திக்கொள். சரி, இப்போ கவனிங்க. ஒரு பையன் இருக்கிறான், ஜெனிஃபர் இருக்கிறா. நான் சொல்றதெல்லாம் அவ கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறான். அவங்க தாய் தகப்பன் சொல்றதுக்கெல்லாம் பிள்ளை வந்து கீழ்ப்படிந்து கொண்டே இருக்குது. அந்த பிள்ளையை குறித்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அவள் கீழ்ப்படிதல் உள்ளவள். இப்ப தம்பி இருக்கிறான், அத்தன்ஸ் தம்பி இருக்கிறான். இவன் பொறுமையாய் இருக்கிறான். எவ்வளவு இடியே விழுந்தாலும் கலங்க மாட்டான். நல்ல ஒரு பொறுமை குணாதிசயம். ஒரு சண்டைக்கு போக மாட்டான், ஒரு வம்பு தும்புக்கு போக மாட்டான், அவசரப்பட மாட்டான், ஆவில டக்குன்னு ஆவேசம் ஆக மாட்டான். அப்போ ஒரு பொறுமையான குணாதிசயம். அப்போ அவனை, அந்த தம்பியை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் பொறுமை உள்ளவன். அல்லேலூயா. ஒருத்தருங்க இருக்கிறீங்க, நீங்க என்னதான் உங்களை பரியாசம் பண்ணி உங்களை கிண்டல் பண்ணாலும், நீங்க நல்ல லெவலுக்கு இருந்தாலும் நீங்க தாழ்மையா போறீங்க. அந்த தாழ்மையானவன் அவனுடைய கேரக்டரை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பேர் வைப்போம் பாரு. அது என்ன பேரு? தாழ்மை உள்ளவன். அவனுடைய கேரக்டரையே நம்ம பேரா கொண்டு வருவோம். நான் சொல்றது புரியுதா? எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறான். நீ சொல்லுவ, ஒரு வீட்டுக்காரங்க அட்ரஸ் தேடி வராங்க, அந்த வீடு எங்க இருக்குமா? ஐயோ அந்த வீடா, அவன் கோபக்காரங்க. மூக்குக்கு மேல எது வரும்? கோபக்காரன். அப்போ இந்த வசனத்துக்குள்ள பார்க்க போறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்திக்கொள். ஆண்டவரை எழுதி வச்சிருக்கிறார். அப்போ உன் நாட்களை நீ புரோஜனப்படுத்திக் கொண்டால் உனக்கு என்ன பெயர் கொடுக்கப்படும்? தெரியல. புரோஜனமாய் பயன்படுத்தின பிள்ளைங்க இவங்க. ஏன் நான் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள், இவன் 80 வருஷம் இவன் வாழணும்பா. சாம் என்கிற பாஸ்டர் இத்தனை வருஷம் வாழணும், இன்னார் இவர்கள் இத்தனை வருஷம் வாழ, இவனுக்கு இவ்வளவு காலத்தை நான் குறிச்சு வச்சுட்டேன், இத்தனை வருஷத்தை நான் குறிச்சு வச்சுட்டேன். அப்ப இந்த காலத்தை அவன் புரோஜனப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் அவனுக்கு என்ன பேர் சொல்ற? இவன் புரோஜனப்படுத்தி கொண்டவன் சொல்ல. இவன் புரோஜனமானவன். இன்னும் தெளிவா சொல்லணும், எப்படிப்பட்டவன் இவன்? ஏன்னா இவன் நாட்களை இவன் என்ன பண்ணிக்கிட்டான்? புரோஜனப்படுத்தி கொண்டான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்பதான் மெசேஜ் டைட்டிலுக்குள்ள வரோம். என்ன போட போறோம், பார்க்க போறோம்னா புரோஜனம் உள்ளவன் என்று பார்க்க போறோம். அல்லேலூயா. நம்ம எதை தியானிக்க போறோம்? நம்ம ஆண்டவருக்கு இன்னைக்கு புரோஜனமானவங்களா இருக்கிறோமா? ஏன் பாஸ்டர் ஆண்டவருக்குன்னு புரோஜனம்? என் கணவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் சொல்றது தான் நான் சமைப்பேன். என் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி ஒரு தாய் தகப்பன் இருக்க மாட்டாங்க. நான் சாப்பிட்றேன்னா கூட என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுப்பேன்? நெய் தோசை சுட்டு கொடுப்பேன். நான் சாப்பிட்றேன்னா கூட என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன். என் தாய் தகப்பனுக்கு, என் கூட இவங்களுக்குலாம் நான் புரோஜனமா இருக்கிறேன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாள்ல உங்க பிள்ளைங்க வந்து அம்மாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஜீசஸ் என் மம்மி வந்து எனக்கு நெய் தோசை சுட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ற, கொஞ்சம் ஏத்துக்கிடுங்களா? 1 இன்ச்சா தூள் தூக்கி போட்டு விடுவேன். பிள்ளை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது நியாய தீர்ப்பு நாள்ல. கணவனுக்கு நீ பிரியமா வாழ்ந்திருக்கலாம், உன் கணவன் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. உன் நண்பனுக்கு நீ பிரியமா வாழ்ந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்ப. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காலையில் ஒரு குட் மார்னிங் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டாதான்ப்பா எனக்கு ஒரு சூப்பரா இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது நியாய தீர்ப்பு நாள்ல. உன் சொந்த பந்தத்துக்கு ஃபங்க்ஷன் சொன்ன ஃபங்க்ஷனுக்கு ஓடுனல்ல, ஒரு நிகழ்ச்சி அது இது வந்த உடனே டக்குன்னு ஓடுது. சொந்தக்காரங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து சபையே, இப்ப தெரியுதா ஏன் புரோஜனமானவன் சொல்லி உடனே நான் பேசாம அங்கிருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி? எத்தனை பேருக்கு புரியுது நல்லா? அவர் வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கிறவர். மரணமும் பாதாளமும் தன்னிடத்தில் உள்ளவர்களை கொண்டு வந்து தேவனிடத்துல கொடுக்கும். நீங்க நியாயம் தீர்த்துக்குங்க, இனி எனக்கு தெரியாது. அவன் கிரியைகளுக்கு தக்க பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது.
ஐயோ, என் வாழ்க்கையை ஃபுல்லா என் பிள்ளைக்கே நான் செலவழிச்சிட்டேனே, என் தொழிலுக்கே செலவழிச்சிட்டேனே. என் எஜமானன் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீ வேலைக்கு வாப்பா, உனக்கு டபுள் சம்பளம் கொடுக்கிறேன். உன் எஜமான வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. சிங்காசனத்துக்கு முன்னாடி எஜமானனோ அம்மா அப்பாவோ பிள்ளையோ சொத்தோ பணமோ எதுவும் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணு, உன் கிரியை மட்டும்தான். ஒன்னே ஒண்ணு, உன் கிரியை. உன் கிரியை. இன்னைக்கு வாய் வலிக்க பிரசங்கம் பண்றேன் பாத்தியா, இதெல்லாம் ஒரு நாள் கர்த்தர் பாப்பாரு. என் பிள்ளைக்கு இவன் சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். என் பிள்ளைக்கு இவன் சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். இந்த கள்ளிக்குளம் கிராமத்தில் இருந்து இவன் சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். இவன் கிரியை எப்படி மாறிச்சுன்னு கர்த்தர் பாப்பாரு. இன்னைக்கு நம்ம சாக்கு சொல்றோமே, ரயில்வே கேட் சரிஞ்சு விழுந்துச்சு பாஸ்டர், நாங்க அதனாலதான் பாஸ்டர் வரல, இதனாலதான் பாஸ்டர் வரல, இதனாலதான் பாஸ்டர். யாரும் உதவ மாட்டாங்க. அன்னைக்கு வந்து பைபிள்ல சொல்லலங்க, வேணா என்கிட்ட வந்து காட்டி கொடுங்க பாஸ்டர், இதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு, இதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்து, உன் டைமை பிரயோஜனப்படுத்து. நீ பிரயோஜனப்படுத்துறோமா? நீ ஏன் பிரயோஜனப்படுத்தணும்? இன்னைக்கு பிரயோஜனப்படுத்தணும்னா நியாய தீர்ப்பு நாள்ல உன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பாரு. அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், இதெல்லாம் பார்த்துக்கிடலாம், அப்படி வாழ்ந்துக்கிடலாம், இப்படி வாழ்ந்துக்கிடலாம், எனக்கு அது வேணும் இது வேணும். ஐயோ, இந்த குரூப் எங்க போகாது, இந்த குரூப் எங்க போகாது. எட்டி கூட பார்க்க முடியாது. இந்த உண்மையான கிறிஸ்தவங்களை சொன்ன பாருங்க, இந்த உலகமும் தாமரை இலையும் தண்ணிக்குள்ள ஒட்டாது, என்ன நீ கொண்டு வந்து ஊத்துனாலும் ஒட்டாது. காசு பணம் கொடுக்குறேன் இன்னைக்கு வாயேன்னு சொன்னாலும் வரமாட்டீங்க. ஆண்டவரை விட்டுட்டு நான் வரமாட்டேன்பா. ₹1,00,000 வேணுமா, பரிசுத்தம் வேணுமா? உண்மையான கிறிஸ்தவன் சொல்லுவான், பரிசுத்தம் வேணும். ₹1,00,000 வெள்ள சிங்காசனத்துக்கு உதவாது. ₹1,00,000 வெள்ள சிங்காசனத்துக்கு முன்னாடி உதவாது, குப்பை. இந்த பூமியில 70 வருஷம் வாழும்போது வேணா இந்த லட்சம் பெருசா தெரியலாம். அடப்பப்பா, இந்த லட்சம் எல்லாம் ஒரு நாள் அப்பா சமூகத்தோடி வான பூமி எல்லாம் கலண்டு விழுந்துருமாமா, உருகி வெந்து போகும், அக்னி கடலுக்குள்ள தள்ளப்பட்டு போகும். புரிஞ்சவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ நாட்களை நீ என்ன பண்ணணும்? பிரோஜனப்படுத்தணும். ஒவ்வொரு வயதுள்ள பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த வயசுல எடுக்க போறோமோ தெரியாது, எந்த வயசுல எடுத்துக்கொள்ளப்படுவோமோன்னு தெரியாது. அப்போ உன் டைம், உன் நாட்கள். என் கூட வேதாகம கல்லூரியில் படித்தவங்க இறந்து போனாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தரிசனம் இருந்திருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தேர்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு, சூப்பரா ட்ரம்ஸ் அடிப்பார். நாங்களாம் அவரையே தான் பார்த்துட்டு இருப்போம். அவர் ட்ரம்ஸ் அடிக்கிறது, அவர் வர்ஷிப் பண்ண அவ்வளவு சூப்பரா இருக்கும். என்னைக்கு அவருடைய நாட்கள் வரும் அவருடைய வர்ஷிப்பை கேட்கலான்னு காத்துக்கிட்டு இருப்போம். செம்ம டேலண்ட். முக்கியமான பொறுப்புல லீடரா இருந்தாங்க. ஏஜி ஸ்தாபனத்திலேயே சிறுவர் ஊழியத்திற்கு தலைவராய் போட்டாங்க அவரை. அவ்வளவு சின்ன வயசுல ஏஜி ஸ்தாபனத்திற்கு நல்ல வளர்ச்சி. சென்னையில போய் புது கார் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. கோவில்பட்டி நினைக்கிற ஒரு ஊருக்கு தனியா போய் சென்னையில போய் புது காரை வாங்கிட்டு வரும் பொழுது ஆக்சிடென்ட். கல்யாணமாகி கை குழந்தை இருக்குது. யார் எந்த வயசுல போவான்னு தெரியாது ஐயா. சின்ன வயசோ பெரிய வயசோ ஊழியக்காரனோ கொத்தனாரோ எந்த வேலையும் செஞ்சுட்டு போட்டுமே, யார் எப்ப போவான்னு தெரியாது. உன் காலத்தை பிரயோஜனப்படுத்து. உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்துறியா? இன்னைக்கு நம்ம அப்படி நிர்விசாரமா போய்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிடலாம், இந்த இன்பம் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், அது இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் இது நல்லா இருக்குது. நீ கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் வேதனையோட இருந்தார். இன்னைக்கு ஆராதனையில இன்னைக்கு ஆண்டவர் துக்க முகத்தோட இருந்தார். என் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்கிறேன், ஆனா அவங்களுக்கு இன்னும் சுயம்தான் வேணும், இன்னும் அந்த மாம்ச சந்தோஷம் தான் வேணும். நான் அவங்களுக்கு தேவையில்லை, நான் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க எதிர்பார்க்கறது வேற எது எதிர்பார்க்கிறாங்க. இந்த உலகத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் போய் நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்ம மற்றவங்களோட பழகுறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பழகுறான், ஒரு பெண் ஒரு பெண்ணோட பழகுறான், ஒரு சொந்த பந்தத்தோட நீங்க பழகுறீங்க, வைக்கிறீங்க, இந்த உலகத்துல நீங்க நடந்து கொள்றீங்க. நல்லா கவனிங்க.
உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தேவனுக்குரிய ஓட்டத்துல தடுக்க கூடாது. அதுதான் முக்கியம். யாருக்கிட்ட வேணாலும் பழகு, எந்த ஃப்ரெண்ட்ஸ்னாலும் இருக்கட்டும், எந்த நட்பு வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு சந்தோஷம் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதற்கு அது தடையா இருக்குதா? அது தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய நன்மை தருவதா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நன்மை தருவதா இருந்தாலும், என்னது நல்லா புரிந்து கொள்ளுங்க, எவ்வளவு பெரிய நன்மையை தருவதா இருந்தாலும், இந்த பூமியில உனக்கு எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய இன்பம், எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அது தருகிறதா இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு உனக்கு அது தடையா இருக்குதா? அது வேண்டான்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு எது எது தடையா இருக்குதோ அது நமக்கு தேவையில்லை. அதனாலதான் பைபிள்ல ஒரு மனிதன் சொல்லுகிறாரு, இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன இருக்குது? ஒரு இலக்கு இருக்குது. வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் 272ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டுல 272ஆம் பக்கம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நல்லா கவனிச்சிங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். கவனிங்க. அப்ப பவுல் சொல்றாரு, நான் இலக்கை நோக்கி தொடருகிறப்ப எனக்கு ஒரு இலக்கு இருக்குப்பா, எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, அது தேவனை நோக்கி. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்குலாம் என்ன இலக்கு இருக்குது? என்ன இலக்கு இருக்குது? என்ன இலக்கு இருக்கு? சாகிறதுக்குள்ள இதெல்லாம் பண்ணிடணும் பாஸ்டர் அப்படின்னு என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். நிறைய ஆசை வச்சிருப்பீங்க. ஒரு வீட்டை கட்டிடணும், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கட்டி கொடுத்துடணும், என் கடனெல்லாம் அடைச்சிடணும், அவளை ஒரு வார்த்தை கேட்டுடணும், சாகிறதுக்குள்ள ஒரு முறையாவது என்னென்னமோ வச்சிருப்பீங்க. ஆசை தப்பு இல்லை, வீடு கட்டுற ஆசை தப்பு இல்லை, பிள்ளையை கட்டி கொடுக்குற ஆசை தப்பு இல்லை, எல்லாம் ஓகே. ஆனா உன் பிள்ளையை கட்டி கொடுக்கிற ஆசையில அது பரலோகத்துக்கு போகிற வழியா இருக்கணுமே தவிர, கட்டி கொடுக்கணும் என்கிற ஆசையில எதையாவது நீ தப்பா பண்ணி விட்டுட்டு, கடத்த வாங்கி விட்டுட்டு, அதனால கவலைப்பட்டுட்டு, அதனால பாரப்பட்டுட்டு, அதனால வேலைக்கு போயிட்டு, அதனால சர்ச்சை விட்டுட்டு, அதனால தேவராஜ்யத்தை விட்டுட்டு போயிட்டேன்னா இப்போ அது என்ன ஆச்சு? கருங்கல்ல இருந்து நேத்து எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க, டிவியில மெசேஜ் பார்த்துட்டு. கருங்கல் எங்க இருக்கோ தெரியல அந்த கல்லு, இல்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருந்து போட்டாங்க கருங்கல். அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா தினமும் உங்க வார்த்தையை பார்ப்பேன் ஐயா, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. எதுக்காகம்மா ஜெபம் பண்ணணும்? என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பல லட்ச கடன். கன்னியாகுமரிக்காரங்க தெரியுமில்ல நகை எப்படி போடுவாங்கன்ட்டு. போடும்போது வெயிட்டா இருந்துச்சு, மானம் மரியாதைலாம் பறந்து சூப்பர் பறக்கல, சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு கொடுத்தீங்க? 60 பவுன் கொடுத்தாங்க. நல்லா நல்லா சீரும் சிறப்புமா, சீரும் அது எப்படி சீரும் சிறப்புமா எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பர். இப்ப அம்மா உட்காந்து அழுது, ஐயா கடன்யா செத்துறலாம் போல தோணுதுயா. மேரேஜ் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாரும் மதிச்சாங்கய்யா, பிள்ளைய நல்லா கட்டி கொடுத்துட்டா. இப்ப அவங்கள என்ன பண்ணாங்க? பாயசம்லாம் சாப்பிட்டுட்டு, அப்பளம் போட்டு பாயசம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு போயிட்டாங்க ஐயா. அடுத்தது இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு கேட்க வருவாங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ண போறேன்? அதுக்கு மறுபடியும் அதே இடத்துல கடனை வாங்கி ஒரு பவுனுக்கு நான் என்ன போட்டுருவேன்? அவன் சொல்லிட்டாங்க, பிள்ளை பிறந்துச்சு, நல்லா பண்ணிட்டாங்க. பேர் கிடைச்சிச்சா உங்களுக்கு? ஆமாய்யா பேர் கிடைச்சிச்சியா. ஆனா எங்க கிடைக்காது உனக்கு? எங்க கிடைக்காது? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அப்போ உலகத்துல அனுபவிக்கிறது தவறு இல்லப்பா, தவறு இல்லை. ஆனா அது உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு பைபிளுக்கு தடையா இருக்குதா நீ பார்க்கணும். அப்போ பவுலுக்கு என்ன ஒரு இலக்கு? இலக்கை நோக்கி நான் என்ன பண்றேன்? ஓடுகிறேன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது 16வது இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அடுத்து பாருங்க 7வது வசனத்தை பாருங்க, வாசிங்க.
ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. ஸ்டாப், அப்படி நிப்பாட்டுங்க. அப்போ நம்ம பிரசங்கத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள இப்ப என்ன தோணும்? இந்த உலகத்தை வெறுக்கணும். அதுதானே பாஸ்டர் நீங்க மொத்தமா சொல்றீங்க? ஹலோ, புரியுதா? ஒத்த வரியில சொல்லணும்னா என்ன பண்ணணும்? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப பாஸ்டர் வீட்டை விட்டுட்டு வெளியே வரணுமா? கார் வாங்கக்கூடாதா? பைக் வாங்கக்கூடாதா? அப்படி நான் பிரசங்கம் பண்றேன்னா? நகை நட்டு வாங்கக்கூடாது? எது? நானே வேற கார் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா நான் சொல்றது? தேவனுக்கு தடையா இருக்கக்கூடாது. நான் ஆண்டவருக்குரிய காரியத்துல அது எனக்கு என்ன பண்ணக்கூடாது. அதுதான் நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது லக்கை நோக்கி தொடர பாஸ்டர், அப்போ இப்படிலாம் நம்ம ஒரு பெயர் கிறிஸ்தவங்களா இருந்தா கொஞ்சம் நிறைய அனுபவிச்சு வாழ்ந்துக்கிடலாம். ஆனா உண்மையான கிறிஸ்தவங்களா இருந்தா அப்ப எதுவுமே உலகத்துக்குரியவைகளை அனுபவிக்க முடியாதா? ஏன்னா ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க, ஆனா அந்த பேச்சு ஒரு சாதாரண பாவத்தை உள்ளவர்னா அந்த பேச்சை கட் பண்ணுன்றீங்க. அப்போ அந்த நட்பை நான் கண்டினியூ பண்ண முடியாதா? பைபிள் சொல்லுது ஆமா. நீ போன் யூஸ் பண்ணு. எப்ப அந்த போன் உனக்கு பரலோகத்துக்கு வெள்ளை சிங்காசனத்துக்கு தடையா இருக்குதோ அந்த போனை கட் பண்ணுன்றோம். அப்போ அது பண்ண முடியாதா? தடை வராத வரைக்கும் பண்ணலாம். தடை வந்துட்டுனா உன் சொந்த பந்தத்துக்கூட்ட எல்லாருக்கிட்டையும் நீ பழகுற, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பழகுற, தப்பே இல்லை. இன்னைக்குள்ள காலத்துல அது ரொம்ப இதாகி மாறி போச்சு. எல்லாரும் பசங்கிட்ட கேட்கும் போதே கேட்கறான், உனக்கு எத்தனை பிள்ளைங்கடா உனக்கு ஃப்ரெண்டா இருக்குது? எனக்கு பிள்ளைங்க ஃப்ரெண்டே இல்லைன்னா அவன் உலகத்திலேயே ஒரு சபிக்கப்பட்டவனாய் தோன்றுகிறது. இன்னைக்கு காலேஜ் வட்டாரங்கள் எல்லாம் அவனை பார்க்குற பாரு, ஏன்னா ஒரு பிள்ளை கூட ஃப்ரெண்ட் இல்லையாடா, அதான் கேர்ள் ஃப்ரெண்ட். பசங்கிட்ட பிள்ளைங்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு எத்தனை வெரைட்டி உனக்கு அந்த இதில் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்குது. காமாட்சி மகே என்ன பேர்லாம் வருது. இந்த பேர் அதுக்கு உனக்கு பசங்க இல்லை, பேரே இல்லையா? பசங்க பேரு லூசிபர். ஆமா, நீ தேவையில்லாம வச்ச உன் பேரு அப்படித்தான் இருக்கும். பசங்க பேர் லூசிபர். அப்ப உனக்கு என்ன ஒரு பசங்க பேர் கூட இல்லையா அப்படின்னா அவ ஏதோ ஒண்ணு, அவளுக்கு வந்து திறமை இல்லாதவளாகவும் அவ அழகு இல்லாதவளாகவும் அவகிட்ட யாரும் அவளை ஃபாலோ பண்ணாதவளோ. இந்த உலகத்துல நம்ம எப்படி தள்ளப்படுறோம்? நம்ம ஒரு பிச்சைக்காரி மாதிரி தள்ளப்படுவோம். இன்னைக்கு உள்ள நிலவரம் அதுதாங்க. இது நான் படிக்கும்போது அந்த நிலவரம் வந்துருச்சு. அன்னைக்கு போன் இல்லை, அவ்வளவுதான் கதை. அன்னைக்கு வந்து அது என்ன பூத்து, எஸ்டிடி பூத்துக்குள்ள தான் உட்காந்து என்ன பண்ணுவோம், அதை டைமை பார்த்து பேசணும். ஐயோ டைம் போகுது, 60 செகண்ட் காயின் போட்டு தான் பேசணும். ஐயோ இல்லைன்னா புது காயினை போடணும். போகும்போதே 4 காயின் இங்கே இருந்தால் வாங்கிட்டு சும்மா தாயன் ஒரு 4 காயின்குள்ள எல்லாம். இப்போ அப்படி அன்லிமிட்டட். இப்போ என்னது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு சிம்மில் பேசலாம், இன்னொரு சிம்மை கழட்டி போட்டு விட்டு அடுத்த சிம்மில் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். ட்விட்டரில் பேசலாம், ஃபேஸ்புக்கில் பேசலாம், வேறு என்னென்ன சப்பு சவரம் இருக்கோ எல்லாத்துலேயும் பேசலாம். தப்பு இல்லை, நான் சொல்கிறேன், என்ன கிடையாது, தப்பு இல்லை. ஆனால் பரலோகத்துக்கு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக போவதற்கு அது உனக்கு இடரலா இருக்குன்னா அது என்னது? அப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டே வந்தோம்னா அப்போ நம்ம என்னதான் பண்றது பாஸ்டர்? அப்போ நான் ஒரு முனிவர் மாதிரி வாழணுமா? எல்லாத்தையும் நான் அப்படி ஒன்றும் வாழ சொல்லலையே. எல்லாம் அனுபவின்னு தான் சொல்றேன். கார் வாங்கிக்கோ, பங்களா வாங்கி பிள்ளையை கட்டி கொடு, பணம் இருந்து 50 பவுன் போடு. பணம் இல்லையா, போடவே போடாது. மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து கல்யாணம் முடின்றேன்னா சத்தம் வரலையே. ஏன் அவனுக்கு பிரியாணி போடணும்னு சொல்லி நீ கடன் இழுத்து வைக்கிற? எனக்கு மிச்சர் தான் கொடுக்க முடியுங்க. பொண்ணு கொடுப்பியா, கொடு. கல்யாணம் நடக்காது, போயிட்டு போறா. கல்யாணம் இல்லாம நான் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி போறேன். கல்யாணம் பண்ணி நரகத்துக்கு போறதுக்கு கல்யாணம் இல்லாம நான் எங்க போயிட்டு போறேன்? இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டிருக்கேன் எங்கேயாவது? ஹலோ, அவ்வளவுதான். பைபிள் எனக்கு தேவை, பைபிள் தான்ப்பா. அப்ப நான் எதை பார்த்து பாஸ்டர் சாம் பாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் இந்த பைபிளை படிக்கிறேன், என்ன போட்டிருக்குது அதை தான் வாசிக்க பார்த்தோம். 7வது வசனம், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. எனக்கு இந்த உலகத்துல நான் இயேசுவை அறியாத வரைக்கும் எல்லாம் லாபமா தான் இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. லாபமானவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக, அவைகளை யாருக்காக நான் விட்டு கொடுக்கிறேன்? நீ ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், அது வேண்டாம் கட் பண்ணி பாரு. உன்கிட்ட கேட்பாங்க, யாரும் இல்லையா, என்ன நீ
ஃபேஸ்புக்லயே இல்லை, நீ என்ன நீ அதுல இல்லை இதுல இல்லை, உனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாதா, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. குட்டி ஃபோன் வேற வச்சிருக்கீங்களா யாராவது? ராமம்மா மட்டும்தான் குட்டி ஃபோன் வச்சிருக்காங்க. அதை காட்டுங்க ராமம்மா மேலே தூக்கி, அதுக்கு ஒரு ஜிப்பு. அதை கூட போன வருஷம் ஒருத்தன் கலவாண்டுட்டு போயிட்டான் பாருங்க. காட்டுங்கம்மா. அத்தன்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டா, என்ன தம்பி இதை எவன் தூக்கிட்டு போனான்னு தெரியல. பரவாயில்ல, கொஞ்சம் மெச்சூர்டான ஆட்கள் தான் வச்சுக்கிறீங்க, மற்றவங்களாம் காட்டுங்க, செங்க கட்டியை காட்டுவோம் பேரு. அப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? லாபமானவைகள், சரிங்களா? அப்போ இதெல்லாம் வேண்டாம்னா இந்த மாதிரி ஒரு செல்லை வச்சுட்டு போனீங்கன்னா, இப்போ அந்த மாதிரி குட்டி செல்லை வச்சுக்கிட்டு ஸ்னேகா காலேஜுக்கு போகும்பொழுது பேசிட்டு போறா. ஹலோ சரோஜா, நான் காலேஜுக்கிட்ட வந்துட்டேன், நீ எங்கடி இருக்கேன்னா, இப்போ அவளை தாண்டி போறவங்கள அவளை எப்படி பார்ப்பாங்க சொல்லுமா? எப்படி பார்ப்பாங்க தம்பி? எப்படி பார்ப்ப சொல்லு. அவன் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கேவலமா இருக்கும் போல இருக்குது. குட்டி செல்லை வச்சுட்டு ஹலோ அப்படின்னு பேசினா அந்த உலகம் இன்னைக்கு எப்படி பார்க்குது? தீண்டத்தகாதவனை பார்த்த மாதிரி. இதே அவன் போனை வாங்கி உள்ள நோண்டி பார்த்தோம்னா என்ன இருக்கும்? ஆனா இந்த வேலையே வேண்டாம்ப்பா, எனக்கு குட்டி போன் போதும்டான்ட்டு ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ இன்னைக்கு உட்கார்ந்துட்டு பேசிட்டு போனா அவனை எப்படி பார்க்குது இந்த உலகம்? என்னமோ தீண்டத்தகாதவனை பார்த்த மாதிரி பார்க்குது. அப்ப இந்த பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று. இங்க அப்படி ஒருத்தர் இருந்தாலும் கையை தட்டியோ கையை உயர்த்தியோ ஆண்டவருக்கு ஆமேன் சொல்ல தைரியம் இருந்தா 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 பயம் வருது, பயம் வருது. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் யாராவது இங்க இருக்கிறோமா? இந்த வசனத்துக்கு வாழ்ந்தவர்கள், வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க இங்க யார் இருக்கிறோம்? யார் இருக்கிறோம்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு வசனத்தின் மூலமா, நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரம் அல்ல, 8வது வசனம் இன்னும் கண்டினியூ ஆகுது பாருங்களேன். போட்டிருக்கான்னு பாருங்க உங்க பைபிள்ல. அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அவ்வளவுதான்.